ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பிரபாகரன் வந்து ரிலீஸ் ஆகுதுக்காண்டி ஆடியோ லஞ்ச்லாம் வந்து பயங்கரமாக வந்து செட் பண்ணி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டேரக்டர்லாம் வந்து வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கேப்டன் பிரபாகரனை இயக்கிய ஆர்கே செல்லுமணி வந்து செய்தியாளரிடம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அந்த பேச்சுலேயே வந்து எல்லா புது புது டேரக்டர், புது புது நடிகர் எல்லாமே வந்து நான் ஆடி போயிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மாசான ஒரு ஸ்பீச் வந்து விட்டுருக்காரு. அது என்ன தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் என்பி நியூஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் பிரபாகரனாலே நமக்கு வந்து முதல்ல யார் தெரியும்? நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு படம் தான் வந்து கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வந்து 34 வருஷம் கழித்து வந்து இந்த படத்தை வந்து வெளியில் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4K கஷ்டத்தரத்தில் புதிய தொழில்நுட்பம் மூலமாக வந்து இந்த படத்தை வந்து வெளியில் விடுறாங்க. இந்த படத்தை வந்து வெளியில் விடுறதுக்கு தான் ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு. அது முடிஞ்ச உடனேயுமே வந்து இப்போ வந்து ஆர்கே செல்வமணி இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வந்து செய்தியாளரிடம் என்ன பேசினார்னா, இப்போலாம் வந்து ஒரு படம் ஓடுதுனாலே வந்து அந்த படம் வந்து வசூல் தான் வந்து முக்கியம். மக்களுக்கு வந்து நல்ல படம் தேவையில்லை, வசூல் வந்து ஓடினா போதும். அந்த படம் 1000 கோடி ஓடுதா, நம்ம படமும் 1000 கோடி ஓடணும். அவன் 100 கோடி சம்பளம் வாங்குறானா, நம்மளும் 100 கோடி சம்பளம் வாங்கணும். இப்படி தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து ஒரு நோய் மாதிரி வந்து பரவிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் வந்து இது பரவ மக்களுக்கு வந்து எந்த ஒரு கதையுமே சரி, எந்த ஒரு படமே வந்து பிடிக்காமல் போயிடும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து ஓடுறப்போ வந்து 90 தியேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து 500 தியேட்டர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ எந்த படம் எந்த அளவுக்கு வந்து கதை அம்சத்தோடு வந்து கொடுத்துருக்கோம், எந்த படம் வந்து முன்னேறி இருக்குது, எப்படி வசூல் பண்ணியிருக்குது. அப்போவே வந்து 100வது படம் வந்து அவருக்கு வந்து அப்போவே வந்து 300 நாட்களுக்கு மேலே வந்து ஓடி நல்ல சாதனை வந்து படித்தது, நல்ல வசூல் வந்து பண்ணுச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த கட்டத்தில் உள்ள கேப்டன் பிரபாகரனை இப்போ வந்து விட்டுருந்தனா அந்த படம் 1000 கோடி ஒன்று 2000 கோடி கூட ஓடும். அந்தளவுக்கு வந்து கதையும் அந்தளவுக்கு ஸ்டோரி எல்லாமே பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வர்ற படங்கள்லாம் வந்து 4 நாள் ஓடினாலே போதும், இத்தனை கோடி வசூல் பண்ணிட்டோம், இத்தனை கோடி வசூல் பண்ணோம்னு சொல்லிட்டு ஓடாத படங்கள்லாம் வந்து வசூல் பண்ணால் அந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வசூல் பண்ணாத படங்கள்லாம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனாலே வந்து ப்ரொமோஷனுங்கிற பேரில் வந்து எல்லா படங்கள்லேயே வந்து ப்ரொமோஷனுங்கிற பேரில் வந்து சின்ன சின்ன பட்ஜெட்லாம் சூப்பரான அருமையான படங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க படம்லாம் வந்து ஓடவே மாட்டேங்குது. அதனாலே வந்து நல்ல படங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஸ்பீச் வந்து பேசுகிறாரு. சரியான ஸ்பீச் வந்து சூப்பரான பேச்சு பேசினோடனே எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எந்த ஒரு டேரக்டருமே இது வரைக்கும் பேசினே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு வந்து கேப்டன் பிரபாகரனை இவர் வந்து ஒவ்வொரு ரசித்து வந்து எடுத்துருப்பார். அப்புறம் வந்து இந்த கேப்டன் பிரபா வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 22 கேப்டன், புரட்சி கலைஞர், பத்மபூஷன், விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து வெளியில் வர்றாங்க. 500 தியேட்டருக்கு மேலே வெளியில் வர்றாங்க. அது மட்டும் இல்லை கஷ்டி 4K தரத்தில் புதிய தொழில்நுட்பம் மூலமாக வந்து ரீக்ரியேட் பண்ணி நல்லா வந்து சூப்பராக வந்து ஒரு இதை விட போகிறாங்க. இது வந்து எல்லா ரசிகர்களுக்கும் வந்து கேப்டன் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீபாவளி பொங்கல் பார்த்த மாதிரி தான் தோணும். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து போய் பார்க்க போகிறாங்க. இப்போ டிக்கெட் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்குது, விறுவிறும் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து டிக்கெட்டை வந்து முன்னக்கூட எடுத்து வைங்க. சரி, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட பரவாயில்ல, நல்ல படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வர்ற படங்களுக்கு வந்து அந்த படத்தை இந்த படம் வந்து கம்பேர் பண்ணால் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, புஷ்பா 2 வந்து கேப்டன் பிரபாகரனோட காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செம்மரக்கட்டை வந்து ஆந்திராவில் வந்து ஃபேமஸ் தான். அப்படிப்பட்ட செம்மரக்கட்டையை வச்சு தான் வந்து ஆந்திராவில் வந்து புஷ்பா 2 புஷ்பா 1 வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா வந்து 1800 கோடிக்கு மேலே வந்து நல்ல வசூல் சாதனை வந்து படைச்சது. அதுவே வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து 34 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த படத்தோட காப்பியை தான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி போகிற செம்மரக்கட்டை இது எல்லாமே வந்து கேப்டன் பிரபாகரனோட காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேப்டன் பிரபாகரன் வந்த அப்புறம் தான் தெரியும், என்னடா கடைசியில் காப்பி அடித்து தான் அந்த படத்தை போடுறீங்களா. அதான் நான் பார்த்தேன், கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கதை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் பிரபாகரில் உள்ள கதையை தான் எடுத்து போட்டுருக்காங்க. சரி, இந்த படம் வந்தோடனே அது எப்படி இருக்குது நம்மளும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கூட அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஏதாவது புதுசாக வந்து போடணும், இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.